ஹரி ஆனந்த் சங்கரி என்பது இனி வரப்போகின்ற அரசியலில், கனடாவின் அரசியலில் ஒரு பெரும் தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்க போகின்றார். அதனை அறிந்தவர்கள் மிகவும் லாபகமாக இந்த விடயத்தை கனடாவுக்கு உள்ளும் நகர்த்துகிறார்கள். கனடாவுக்கு வெளியில் இருந்தும் இந்த விவகாரம் கவனமாக கையாளப்படுகிறது. கனடாவுக்கு வெளியில் இருந்து எவ்வாறு கையாளப்படுகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசு நேரடியாக தலையிடாது. இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசு தன்னுடைய முகவர் அமைப்புகளூடாக சில வேலை திட்டங்களை நகர்த்தும். ஹரி ஆனந்த் சங்கரியை பொறுத்தவரையில் அவர் கனடாவில் அமைச்சராக இருந்தாலும் ஒரு கனடியராகத்தான் தன்னுடைய பணிகளை ஆற்ற முடியும். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது ஈழத்தமிழர் என்கின்ற வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்துவது மட்டும் அவரது பொறுப்பல்ல. அவர் ஒரு ஈழத்தமிழராக தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட ஒரு கனடியராகத்தான் அவருடைய பணிகளை அவர் முன்னிலைப்படுத்த முடியும். ஆனாலும் கூட இலங்கை தொடர்பாகவும் ஈழத்தமிழர் தொடர்பாகவும் முறையான புரிதலோடு இருக்கக்கூடிய ஹரி ஆனந்த் சங்கரி என்பது இலங்கை அரசியலில் வரப்போகின்ற காலங்களில் பெரும் தலையிடியாகவும் பெரும் சிக்கலாகவும் இருக்கும் என்பதை அறிந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சில முகவர்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை புலனாய்வுத்துறையின் முகவர்கள் சிலர் இது வளமையாக கடந்த காலங்களில் பல ஈழத்தமிழர்களை இழுத்து வீழ்த்துவதற்கு அல்லது ஈழத்தமிழர்களை எங்காவது சிக்க வைப்பதற்கு இவ்வாறான நடைமுறைகள் கடந்த காலங்களிலும் பல வரலாறுகளாக இருக்கின்றன. அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய அரச முகவர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் அல்லது சில பொது மக்களை வைத்து இவ்வாறான கருத்துக்களை உருவாக்குவதும் இவர்கள் விடுதலை புலி ஆதரவானவர்கள், விடுதலை புலிகளோடு தொடர்புபட்டவர் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் மெருகூட்டி அங்கு இருக்கக்கூடிய அவர்களின் முக்கியத்துவம் அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான கண்ணியத்தை குறைத்து அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது இலங்கை அரசினுடைய ஒரு சூழ்ச்சியாக இருக்கின்றது. அதில் இலங்கையில் ஆட்சியாளர்கள் மாறினாலும் கூட அந்த விடயமானது இலங்கை அரசிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு தீர்மானமாக திட்டமாக கடந்த காலங்களிலும் இருந்திருக்கிறது, இப்போதும் இருக்கின்றது. அந்த நடைமுறையும் இதன் பின்னணியில் இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், யுத்தம் உக்கிரமடைந்து மக்கள் எதிரிகளாக இருந்தபோது சர்வதேச நாடுகளெங்கும் அவர்கள் அகதி தஞ்சம் கோரிய போது கனடாவுக்கு சென்றவர்கள் மீது மட்டும் அவர்கள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் என்று அந்த கப்பலை மேற்கோள் காட்டி எழுதிய அதே ஊடகம் இப்போது ஹரி ஆனந்த் சங்கரியையும் அதே குற்றச்சாட்டுக்குள் நகர்த்துகிறது என்றால் இதில் ஒரு பெரும் சதி ஒன்று பின்னப்பட்டிருக்கிறது. இந்த சதியின் பின்னால் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகளோடு இணைந்து இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையும் மிகவும் கச்சிதமாக பணிகளை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.